அவர் விஷயத்துல அந்த சாதி உணர்வு நல்லா தெரியுது. தலைவர் மூச்சு திணறாகி மூச்சு விட முடியல. அவர் பேசின தொனியை பாருங்க, அடங்கமருன்ற அத்துமருன்ற ஓமையில ஏறுன்ற அவரே சொல்றாரு. இல்ல நான் உடனே அதை பேசி அதுக்கு எடுப்பாங்க. சாட்டை துரைமுருகன் கைது, கோர்த்து விட்ட சீமான், வெளியான ஆடியோவால் பரபரப்பு. சாட்டை துரைமுருகன் என்ன ரொம்ப மன சங்கடமா இருக்குனே அண்ணே, ஏன் சத்தம் போட மாட்டேன்னு தெரியல. விசிக புரட்சி மாநாட்டை புழுதி பறக்கிற அளவுக்கு தன்னுடைய பேச்சால விசிக திருமாவர்களை வச்சு செஞ்சிருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். பாஸ்கரன் கேக்குற மாதிரி, எனக்கு இப்ப எதுக்காக பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி, இந்த தமிழ் தேசிய மாநாடு எதற்காக அதனால வெகுண்டு எழுந்த விசிக நிர்வாகி சீமான் அவர்கள் கிட்ட கண்டனம் தெரிவிக்க ஆத்திரமடைந்த சீமான் அவர்கள் சாட்டைய ஒரு சுழற்றி துரைமுருகன் அவர்களை வெளுத்து வாங்கின கதையை நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். சாட்டை துரைமுருகன் வீடியோவால் சர்ச்சை. இப்ப எதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு? இந்த பாஸ்கரன் கேக்குற மாதிரி, எனக்கு இப்ப எதுக்காக பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி, இந்த தமிழ் தேசிய மாநாடு எதுக்காக சீமான போன்ல கண்டிச்ச விசிக நிர்வாகி சேவகர்த்தனோட ஆடியோ லீக் ஆகி இணையத்துல வைரல் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அண்ணே வணக்கமே, தம்பி பேர் சேவகர்த்தனம், மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இளைஞரணி மாவட்டத்துல இருந்தேன். ஒண்ணும் இல்ல, சாட்டை துரைமுருகன் என்னண்ணே ரொம்ப மன சங்கடமா இருக்குனே அண்ணே, ஏன் சத்தம் போட மாட்டேன்னு தெரியல. உளுந்தூர்பேட்டையில ஆகஸ்ட் 17, 2026 அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாடு குறித்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியிட்ட யூடியூப் வீடியோ தமிழக அரசியல் களத்துல புதிய புயலை கிளப்பி இருக்கு. அப்படி மாநாடு குறித்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். விசிகாவோட இந்த மாநாடு உலக வரலாற்றிலேயே பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டும், எப்படி மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த மாநாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னும், தற்குறிகளோட தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு பெயர் வச்சதுக்கு பதிலா தற்குறி எழுச்சி மாநாடு அப்படின்னு பெயர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க தமிழ் தேசியம், எழுச்சி, புரட்சி இது எதுவுமே பேசப்படல. இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இது எப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு மாநாட்டில் என்னெல்லாம் நடைபெறக்கூடாதோ அது எல்லாமே இந்த மாநாட்டில் நடைபெற்றிருக்கு. தாவேக்காவுடைய விக்கிரவாண்டி மாநாட்டில், தாவேக்காவோட மதுரை மாநாட்டில் தாவேக்காவினர் இந்த இபி போல்ல ஏறினாங்க, மரத்தில் ஏறினாங்க, ரேம்பாக்கில் தாவுனாங்க, கிரீஸ் போட்டாலும் மேலே ஏறி போனாங்க. அவங்கள ஒட்டுமொத்தமாக இன்க்ளூடிங் விசிகா உட்பட எல்லா கட்சிகளுமே தற்குறிகள் அப்படின்னு அழைச்சி, அவங்களே தற்குறினா அப்ப நாங்க ஏறா தற்குறி ப்ரோமேக்ஸ்ரா நாங்க என்று காட்டுவதற்கு இது அண்ணன் திருமாவளவன் நடத்திய மாநாடு தான் இந்த உளுந்தூர்பேட்டை மாநாடு. இதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக தற்கூரிகளின் எழுச்சி மாநாடு அப்படின்னு பேர் வச்சிருந்தா கூட பொருத்தமா இருந்திருக்கும். ஏன்னா இங்க தமிழ் தேசியம் பேசப்படல, எழுச்சியும் பேசப்படல, புரட்சியும் பேசப்படல. அதுக்கேத்த மாதிரியே விசிகா திருமாவர்களும் அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு போன்ற எல்லா வீர வசனங்களையும் பேசினதான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேச வச்சதுக்கான காரணமா இருக்கும். அவருடைய கொள்கை என்ன? அடங்கமறு, அத்துமீறி, திமிரி எழு திருப்பிடினாரு. இப்போ அவன் அண்ணன் திருமாவளவன்கிட்டே அடங்க மறுக்கிறான், அவர்கிட்டயே அத்துமீறான். அதான் பெரிய கொடுமை. அதாவது கொள்கையே அவனை பொறுத்தவரைக்கும் என்ன கொள்கை? அடங்க மறு அத்துமீறி, இந்தா அடங்க மறுத்து அத்துமீறிறேன், அடங்க மறுத்து அத்துமீறி மேலே ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி சேர தூக்கிட்டு சேர மேலே ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி ரேம் மேலே ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி உங்க மேலே ஏறுறேன். இந்த விவகாரத்துல கடும் கோபம் அடைந்த விசிக இளைஞரணி பொறுப்பாளர் மதுரை சேவகர்த்தனம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நேரடியா போன்ல அழைச்சு பொங்கியிருக்காரு. இவங்களோட இந்த ரகசிய போன் கால் ஆடியோ இப்போ இணையத்துல லீக் ஆகி காட்டு தீ மாதிரி பரவிட்டு வருது. அந்த ஆடியோல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, சாதி உணர்வு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு இருக்கிறதாகவும், இதுல நீங்க வேற தமிழ் தேசியவாதி வேற, அவரை நீங்க அடக்கி வைக்கணும், இதெல்லாம் பார்க்கும்போது மனது ரொம்ப வலிக்குது அண்ணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காப்ல. இதுவும் உங்க கட்சி தானே அண்ணா, திருமாவளவன் அவர்கள் மூச்சு விடாம திணறி கொண்டிருந்தாரு, உங்க சாட்டை துரைமுருகன் இப்படி பேசுறது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள், நான் கடுமையா கண்டிக்கிறதோட நடவடிக்கையும் எடுக்கிறேன் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு. அவர் விஷயத்துல அந்த சாதி உணர்வு நல்லா தெரியுது. உண்மையிலே நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. அவர் உண்மையை தமிழ் தேசியவாதி சீமானன் தம்பின்றத தமிழ் தேசிய கருத்தா பதிவு பண்ணணும். அவர் பேசுறதுல அந்த உணர்வு நம்மளுக்கு பார்வை பார்க்கும்போது தெரியுது.
தலைவர் வந்து மூச்சு திணறாயி மூச்சு விட முடியல, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல. அவர் பேசின துணிய பாருங்க, அடங்க மருன்ற அத்து மருன்ற ஓமையில ஏறுன்ற அப்படின்னு அவரே சொல்றாரு. ஒரு தலைவர் உயிர் போது இந்த ஆடியோ தற்போது லீக் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மாநாடு தொடர்பா சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசின விமர்சனங்கள் விசிக தரப்ப பயங்கரமா மனவேதனை அடைய செஞ்சிருக்கு. வழக்கமா இது போன்ற மோதல்களுக்கு அறிக்கை மூலமாவோ இல்ல மேடைகள்ல தான் பதில் கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை விசிக நிர்வாகி மதுரை சேவகரத்னம் நேரடியா சீமான் அவர்களுக்கே போனை போட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. லீக்கான அந்த ஆடியோவுல சாட்டை துரைமுருகன் அவர்களோட பேச்சுக்கு சேவகரத்னம் மிக காட்டமா நியாயம் கேட்க, எதிர்முனையில இருந்த சீமான் அவர்களோட நிலைமையோட தீவிரவாதத்தை உணர்ந்து ரொம்ப நிதானமா பேசியிருக்காரு. விசிக நிர்வாகியோட கோபத்தை அமைதியா கேட்டுக்கொண்ட சீமான் அவர்கள் இந்த விஷயத்துல தான் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கிறதாவும் உறுதியளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாட்டை துரைமுருகன் அவர்களை தான் கண்டிக்கிறதோட அந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை யூடியூப்ல இருந்து உடனடியா தூக்க சொல்வதாகவும் சீமான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு சின்ன விஷயம் தம்பி பதிவு பண்ணிக்கிறேன். நம்மளாம் அண்ணனை வந்து முன்னிறுத்தியா பாக்குறேன் தம்பி. மாநாடு அண்ணன் நீங்க பாத்துருப்பீங்க. நாம் தமிழரோட மாநாடு நம்ம குறை சொல்ல விரும்பல. அது நம்ம கட்சி தான், இந்த கட்சி உங்க கட்சி தான். ஆனா அவருடைய ஒரே தம்பி ஒரு பதிவு. தற்போது இந்த ஆடியோ கிளிப் எக்ஸ் மற்றும் Facebook தளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. விசிக நாத்தாக்க தொண்டர்கள் அப்படின்னு இரு தரப்புகளும் கமெண்ட்களை மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் பொதுவெளியில அடிச்சுக்கிட்டாலும் அடிமட்ட தொண்டர்களுக்குள்ள பெரிய மோதல் வெடிக்காம இருக்க தலைவர்கள் வட்டத்துல இப்படி ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அரசியல் வட்டாரத்துல உற்று நோக்கப்படுது. நாத்தாக்காவோட மிக முக்கிய நிர்வாகியான சாட்டை துரைமுருகன் அவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்காரு. தமிழக அரசியல் நிகழ்வுகளை மிக தீவிரமாவும் விமர்சிச்சுட்டு வராரு. ஆளுங்கட்சியான தாவேகோட ஒவ்வொரு அசைவுகளையும் மிக தீவிரமா விமர்சிச்சுட்டும் வராரு. இந்த நிலைமையில தாவேகோட கூட்டணி கட்சியான விசிக மேல அவர் வச்ச விமர்சனங்கள் தற்போது பேசு பொருளா மாறி இருக்கு. கடும் கண்டனங்கள் எழுந்து வர்ற நிலைமையில வீடியோ பதிவின துரைமுருகன் அவர்கள் டெலீட் செய்வாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக சீமான் அவர்களோட அதிரடி நடவடிக்கையால சாட்டை அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கிறதோட சாட்டை துரைமுருகன் அவர்கள் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவாரா அப்படின்றதையும் பார்க்கணும். இது போன்ற சாட்டையை சுழற்றும் கதை மட்டுமல்ல, மக்களுக்கு எதிராக எழும்பும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் செய்தி மூலம் சாட்டை எடுத்து அடிக்கும் அளவுக்கு எதிர்த்து குரலற்றவர்களின் குரலாக குரல் கொடுக்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.